தொடர்ந்து திரு அக்னீஸ்வரன், பாஜகவில் இருந்து பிரமுகர்களை அடைத்துதான் அதிமுகவை பலப்படுத்த வேண்டுமா அப்படிங்கிற தோனியில அண்ணாமலை பேசியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? நியூஸ் 8 தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் சார். அதாவது சார், இங்கிருந்து தான் இது பண்ணணுமா, அதிமுக இந்த மாதிரி பாரதிய ஜனதா தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. முன்னாள் அமைச்சர் நயினா நாகேந்திரன் எங்கிருந்து போனாரு? அதே மாதிரி வழிகாட்டுதல் குழுவுல உறுப்பினர் 11 பேர்ல ஒருத்தர் சோழவந்தான் மாணிக்கம் இருந்தாரு, அவர் இங்க இருந்தாரு. அப்போதைக்கு இந்த கூட்டணி 2 ஒன்னா தானே இருந்துச்சு. எப்பா வரக்கூடாதுப்பா, நம்ம கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆகவே இப்ப அங்கிருந்தா மட்டும் அங்கிருந்து இங்க வந்தா அது ஷாப்பிங் மால், இங்கிருந்து அங்க போனா கோயம்பேடு மார்க்கெட்டா? அப்ப என்ன அர்த்தம்? இல்ல என்ன கோயம்பேடு மார்க்கெட்னா என்ன அவ்வளவு கேவலமானதா? என்ன அப்படி கிடையாது, எல்லா பொருளும் அப்படிதான் வாங்குறோமான்னு அர்த்தம். ஆகவே ஒப்பீடு பண்ண முடியாது. மனிதர்கள் விருப்பம், அவருடைய உணர்வு. கோயம்பேடு என்ன ஒப்பீடு? ஆமா சார், ஷாப்பிங் மால் அங்க பொருள் விற்கும், வாங்குறோம். அதே மாதிரி கோயம்பேடுல அது மாதிரி தான் விற்கிறோம், வாங்குறோம். அதான் சொல்றேன். ஆனா இந்த ஒப்பீடு தவறு. ஒப்பீடு சரியா அப்படிங்கறத நீங்களே மறுபரிசீலனை செய்யுங்க. இந்த ஒப்பீடு தவறு. மனிதர்கள் வருவார்கள், அரசியல்வாதிகள் போறாங்க வராங்க. ஷாப்பிங் மாலான்னு கேட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அப்படி சொல்லலாமா? நான் கேட்க வேண்டியதுனா நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. கட்சி தலைவர் சொல்லக்கூடாது சார், அப்படி சொல்லவே கூடாது. அவங்க விருப்பம், வந்தா சேர்த்துக்கிறீங்க, போனா ஷாப்பிங் மால்ன்றீங்க. இந்த ஒப்பீடே தவறு. அதான் சொல்ல வரேன். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இவங்க எல்லாருமே நீங்க தான் எதிர்கட்சின்னு சொன்னீங்க. சரி, அப்ப எல்லாம் பேசாம தான் இருந்தாங்க. நீங்க 2024 நாங்க 25 நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுவோம். நீங்க 26 இன்னும் கொஞ்சம் ஆசை பரவாயில்ல, பேராசை. அப்ப 2026 நாங்க 156 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும். கரெக்ட். கூட்டணி கட்சி தானே. கூட்டணி கட்சியில நமக்கு என்ன வலு? 2019 வாங்கிய வாக்குகளை விட பாரதிய ஜனதா 2021 குறைந்த, அதை விட குறைஞ்சுதான் சதவீதம் வாங்கி இருக்குது. ஆகையினால பொது தேர்தல் நம்ம எப்படி பயணிக்கிறோம்ன்றது வேற. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் அல்லது மாநில நிர்வாகிகள் வந்து சேர்றாங்கன்னா அதோட விட வேண்டியதானே. விடாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப உறுத்துது. கூட்டணி தர்மத்தை மீறிய செயலா இதெல்லாம்? கட்சியை கோளாறு சொல்றது அது யாருக்கு உறுத்தல. நாங்க தான் பெரிய கட்சி, மத்தியில ஆள்ற கட்சி, நீங்க 4 பேர் ஒன்னா போங்க அப்படின்னு சொல்றீங்க. யாருக்கும் உறுத்த வேணாம் சார், உங்களுக்கு உறுத்தணுமா இல்லையா? அதைத்தான் நான் கேட்கிறேன் சார். இது இங்க இருக்கிற கட்சி தொண்டர்களை வச்சுதானங்க நீங்களே இது பண்றீங்க. அவங்க திரும்ப பேக் டு பெவிலியன் வந்திருக்கிறாங்க. இதுல என்ன இருக்குது? வேற ஒண்ணுமே போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சரி, எனக்கு தெரிஞ்ச அக்னீஸ்வரன் ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் இப்பதான் ரொம்ப வேகமா பேசுறீங்க. சரி, பரவாயில்ல. நீங்க சொல்லக்கூடிய அதான உண்மை. அப்படி பேசுறாங்க சார், நெறியாளர் நீங்களும் சேர்ந்து பேசுறீங்களா? இல்ல, நான் பாக்குறேன்ல, அதனால சொல்றேன். இல்ல, இப்ப நீங்க சொல்லக்கூடிய 150 இடங்கள்ல 2026 ஜெயிக்கிறது, பல நீங்க வாக்கு சதவீதம் 2024 ரொம்ப குறைவா வாங்கினதெல்லாம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாவே நடந்துருச்சு. இப்ப அதை மேற்கோள் காட்டி நீங்க வேகமா எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளவு நாள் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு இப்ப இந்த உதாரணங்களை எல்லாம், பழைய உதாரணங்களை எல்லாம் எடுத்து சொல்றீங்களே, என்ன பழைய உதாரணம்னா? அப்பெல்லாம் நீங்க அமைதியா இருந்தீங்க. இல்ல, அப்பெல்லாம் நீங்க சொல்லுவது உங்களுக்கு இன்னும் பொறுமை வரும், இன்னும் அரசியல்ல பக்குவப்படுவீங்க அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப நீங்க அது எல்லாத்தையும் வெளியே போடணும்னு அவர் சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அது அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் அவர் தான் பொறுப்பேற்க வேண்டும் சார். ஒரு கட்சியை நம்ம வழிநடத்தி போறாங்க. இடைக்கால பொதுச் செயலராக வந்திருக்கிறாரு, பொறுமையாக இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு. இவ்வளவு நிகழ்வுகளுக்கும் பிறகு நாங்க இங்க இருந்து தான் நீங்க ஆளை கூட்டி போய் தான் கட்சி நடத்தணும்னா இன்னும் நிறைய பேர் இழுத்துக்குங்கன்னா அப்படி என்ன இது இருக்குது? ஒரு அரசியல் இது. அப்ப தமிழ்நாட்டில் நான் கலைஞர் மாதிரி செயல்படு, கலைஞர் ஜெயலலிதா போன அப்படிங்கிறாரு. அவங்களெல்லாம் அப்படி கம்பேர் பண்ண முடியாது. டெல்லியே சொன்னாலும் நான் மாநிலத்தில் நான் அதை கேட்க மாட்டேன், நான் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எல்லாமே அவரே கட்சியினுடைய தலைமையை மீறி தான் பேசுறாரு சில இடத்துல. அப்படின்னு இருக்கும்போது கூட்டணி கட்சி விவகாரம் உங்களுக்கு என்ன? அதே மாதிரி தாங்க 4ஆ பிரிஞ்சா 8ஆ பிரிஞ்சா எடப்பாடி பாத்துக்கிற போறாரு அதிமுக கட்சியா? அதை ஏன் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சரி, அப்புறம் பஞ்சாயத்துக்கு அனுமதிச்சீங்க? எந்த பஞ்சாயத்துக்கு? பஞ்சாயத்து அவங்க தான் பண்றாங்க. நீங்க அனுமதி உங்ககிட்ட தான் பண்றாங்க, நீங்க தேவையில்லைன்னு சொல்ல வேண்டிய. இனிமேலுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது பஞ்சாயத்துக்கு வேலை இல்ல, அவ்வளவுதான். இனிமேல் அப்ப இதுவரைக்கும் இருந்தது, அது போனது போட்டும், இனிமேல் நடக்காது. இனிமேலுக்கு நான் தான் நாட்டாமக்காரன் சொல்லி சொன்னாங்க. இல்ல நாட்டாமக்காரன் தேவையில்லை, அதிமுகவுக்கு இருக்கிறாரு, அவர் தான் இடைக்கால பொதுச்செயலர், அவர் தான் அடுத்த பொதுச்செயலர் பாத்துக்குருவாருன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இதுதான் அவருடைய நிகழ்வுகளை காட்டுது. சரி, இப்ப திமுகவை பலவீனப்படுத்துவதை காட்டிலும் பாஜகவை பலவீனப்படுத்த திரு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்துட்டார், முனைந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் எதிரி உங்களுக்கு திமுக தான். கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவை பலவீனப்படுத்த ஆயத்தமாயிட்டீங்களா? திமுக அதிமுகவை பலவீனப்படுத்துவதை விட பாரதிய ஜனதா கூட்டணி என்ற பெயரில் அதிமுகவை பலவீனப்படுத்தலாமா?
சவாரி ஏறலாமா? ஒரு ஒரு முதுகுல எவ்வளவுதான் தூக்கி உட்கார்றது? எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் நாங்க சொல்றது கேளு, நாங்க சொல்றது கேளு. ஏங்க, கூட்டணிக்கு முன்னாடி இது இடைத்தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நீங்க நில்லுங்க, நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணீங்க. போனதுக்கு பிறகு என்ன சொல்றீங்க? 45,000 வாக்குகள் வாங்கினது பிறகு நான் முன்னாடியே சொன்னேன். ஏன் அதை தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிருக்க வேண்டியது? இடைத்தேர்தல் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி நீங்க கேட்கல, கோபம் கூட பட்டாங்க தானே, வருத்தப்பட்டாரு. சரிங்க, நான் கேட்கிறேன், டெல்லியில இந்த பாரதிய ஜனதா தலைவரை மாத்துங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னா ஒத்துக்குறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? இது தேசிய கட்சி, நாங்கள் மத்தியில் ஆளுகிற கட்சி. அது மாதிரிதான் காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு. அதிமுக தமிழ்நாட்டில் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோளாறு சொல்லி வழிநடத்தக்கூடிய அளவுக்கு நீங்க ஒண்ணு வாக்கு வங்கிகள் அதிகமாகவோ நாட்டில் நீங்களும் ஆட்சி நடத்துனீங்களே கிடையாதுல. பிறகு எதுக்கு யூ ஆர் கிவிங் அட்வைஸ் டு எடப்பாடி பழனிசாமி? அதான கேள்வி. இதெல்லாம் ஈரோடு கிழக்குக்கு அப்புறம் தானே உங்களுக்கு இவ்வளவு வேகம்லாம் வருது, அதுக்கு முன்னாடி எல்லாம் வரலையே. ஈரோடு கிழக்குக்கு பிறகுதானே உண்மையெல்லாம் தெரிஞ்சு திரு நிர்மல்குமார் வராரு. ஓபிசி அம்மு என்ற ஜோதி அவர்கள் தெரிஞ்சுதானே ஓபிசி தலைவர் வர்றாங்க. வந்தவங்க வேற ஏதாவது சொல்றாங்களா? அவருடைய உண்மையான குணாதிசயங்களை பிட்டு வெளியில வைக்கிறாங்க. இதுக்கு யார் பொறுப்பு? யாரோட குணாதிசயம்? ஆமா, திரு அண்ணாமலை அவருடைய குணாதிசயம். எங்க போனாலும் கண்காணிப்பு, எங்க போனாலும் உளவுத்துறை பின்னாடியே போகும். தனி மனிதனுக்கு கூடவா? சரி, ரொம்ப ஆதங்கப்பட்டீங்க. தொடர்ந்து பேசலாம்.